Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐசோமெரிசம் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ். ஐசோமெரிசம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மோனோசாக்கரைட் இருக்குது, ஒரு குளுக்கோஸ் யூனிட் இருக்குது அப்படின்னா அதுல வந்து டிஃப்ரெண்டான ஆட்டம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்ல இருக்கும். சோ இதோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி வந்து அரேஞ்ச் ஆயிருக்குது அண்ட் எப்படி வந்து ஐசோமரைஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐசோமெரிசம் பத்தி நம்ம பத்தினதான டாபிக். சோ ஃபர்ஸ்ட் ஐசோமர்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் தி சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்ஸ் ஆர் கால்ட் ஐசோமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் கேலக்டோஸ் எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா C6H12O6 தான் வந்து பாத்தீங்கன்னா மாலிகுலர் ஃபார்முலா. பட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலான்னு பாக்குறப்போ டிஃபரண்டா கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் சரிங்களா. அந்த ஆட்டம்ஸ் வந்து டிஃபரெண்டா அரேஞ்ச் ஆயிருக்கும் சரிங்களா. சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசோமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. சோ இந்த ஐசோமெரிசம் வந்துட்டு எக்ஸிஸ்ட் இன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, சோ மூணு விதமா நம்ம அதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசம், தி செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா optical isomerism and the third one is aldose ketose isomerism சரிங்களா. சோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசம் சரியா. சோ the stereo isomerism வந்து என்ன அப்படின்னா when the same compound due to spatial arrangement of the groups attached to its asymmetric carbon atom exist in more than one form. அதாவது இது ஒரு கிளிசரால்டிஹைடோட ஸ்ட்ரக்சர் சரியா. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து C அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா asymmetric carbon atom. சரி, இது ஏன் asymmetric அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இதுல பாருங்க ஹைட்ரஜன் இருக்குது, இந்த சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு CH2OH குரூப் இருக்குது அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு OH குரூப் இருக்குது, மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. சோ டிஃபரெண்டான குரூப்ஸ் இருக்குது அண்ட் ஆட்டம்ஸ் இருக்கு சரிங்களா. சோ இந்த மாதிரி ஈவனா இல்லாம எல்லாமே வந்து வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கைரல் கார்பன் அல்லது வந்து asymmetric கார்பன் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. சோ இது பேர் கைரல் கார்பன் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இந்த asymmetric கார்பன் ஆட்டம்ஸ் கூட இருக்கிறதான ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அல்லது ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா. சோ இதோட இன்டர்சேஞ்சிங் அண்ட் இட்ஸ் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால ஏற்படுகிறதான ஐசோமெரிசம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க, இப்போ எல் கிளிசரால்டிஹைட் நம்ம எடுத்துக்கிறோம். எல் கிளிசரால்டிஹைட்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கைரல் கார்பன் இருக்குது, கைரல் கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஒரு OH குரூப் இருக்குது, ஒரு CHO குரூப் இருக்குது, ஒரு CH2OH குரூப் இருக்குது சரிங்களா. சோ இப்போ இந்த இடத்துல ஒரு மிரர் நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்ணாடி நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த கண்ணாடியில எப்படி தெரியும் அப்படின்னா இந்த OH குரூப் அந்த சைடுல போயிடும், இந்த H வந்து இந்த சைடுல வந்துடும் சரிங்களா. சோ இந்த L கிளிசரால்டிஹைட நடுமத்துல ஒரு கண்ணாடி வச்சீங்க அப்படின்னா அது அப்படியே அந்த இடத்துல எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா H இந்த சைடுல வந்துரும், OH அந்த சைடுல போயிடும் சரிங்களா. சோ இப்போ இந்த மாதிரி OH குரூப்பும் H குரூப்பும் இன்டர்சேஞ்ச் ஆச்சு இல்லையா. இப்போ இததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டி கிளிசரால்டிஹைட் ஒரு ரொட்டேட் ஆயிருக்குது, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ரொட்டேட் ஆனதான் நம்ம டி கிளிசரால்டிஹைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த OH குரூப் பாட்டம்ல இருக்கிறதான கார்பன் ஆட்டம்க்கு லெஃப்ட் சைடுல இருந்துச்சு அப்படின்னா அது எல் கிளிசரால்டிஹைட். இதுவே இந்த OH குரூப் எந்த இடத்துல இருக்குது, பாட்டம் கார்பன் ஆட்டம்க்கு ரைட் சைடுல இருக்கிறதுனால இது டி கிளிசரால்டிஹைட் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. சோ D forms and L forms are mirror image of each other சரிங்களா. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணாடியில ரெஃப்ளெக்ட் ஆகுறது தான் அதோட இமேஜ். இப்போ L வந்துட்டு பாத்தீங்கன்னா D யோட ரெஃப்ளெக்டட் இமேஜ், D வந்து பாத்தீங்கன்னா L ஓட ரெஃப்ளெக்டட் இமேஜ். சோ இந்த ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனன்ஷியோமர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. சோ எபிமர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. எபிமர்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கைரல் கார்பன் இருக்குது, சுத்தி வந்து டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருக்குது, டிஃபரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்குது. ஆனால் எபிமர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒன் asymmetric கார்பன் ஆட்டம் இருக்கும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு asymmetric கார்பன் ஆட்டம் மட்டும் தான் இருக்குது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 4 asymmetric கார்பன் ஆட்டம் நமக்கு இருக்குது சரிங்களா. இது வந்து குளுக்கோஸ் மாலிகுலோட ஒரு ஸ்ட்ரக்சர், இது வந்து கேலக்டோஸ் மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் சரிங்களா. சோ இதுல எல்லாமே சேமா தான் இருக்கும் எக்ஸெப்ட் இந்த ரீஜன் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்டா இருக்கும் சரிங்களா.
சோ 1 2 3 இந்த இடத்துலயும் இந்த 1 2 3 இந்த மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த ரெண்டு இடம் மட்டும் தான் வந்து டிஃபரெண்டா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் கார்பன் சரிங்களா. சோ இந்த ஃபோர்த் கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃபரெண்டா இருக்கும் சரிங்களா. சோ இந்த OH குரூப்பும் H குரூப்பும் இந்த OH குரூப்பும் H குரூப்பும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கிறதுனால சரிங்களா ஒரு ஸ்பின் ஆயிருக்குது, ஒரு திருப்பி இருக்குது சரிங்களா. ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த H ரைட் சைடுல வந்துருது, இந்த OH லெஃப்ட் சைடுல வந்துருது சரிங்களா. சோ இந்த ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகுறதுனால டி குளுக்கோஸும் டி கேலக்டோஸும் எபிமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. சோ அதுதான் சொல்லப்பட்டிருக்கு மோனோசாக்கரைட்ஸ் ஹேவிங் மோர் தென் ஒன் asymmetric கார்பன் ஆட்டம் 1 2 3 4 5. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு asymmetric கார்பன் ஆட்டம் தான் இருக்குது. whereas இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 asymmetric கார்பன் ஆட்டம் இருக்குது. இந்த asymmetric கார்பன் ஆட்டம்ல ஒரே ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஆகுறதுனால அதை நம்ம எபிமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ டி குளுக்கோஸ் அண்ட் டி கேலக்டோஸ் ஆர் எபிமர்ஸ் சரிங்களா. சோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.